அதியா எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவில கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை. அது எவ்வளவு குழப்ப தேடி எல்லை நாடி வெட்ட வேறு புகழ் வாங்கிக்கிறோம்னாயா, அதே மாதிரி நம்பி வரை மழை போல நம்பி வரும். மழை போல நம்பி வந்தா பனி போல நீ தருது. கட்டு கலம் குறைச்சு மதிப்பிட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்து எடுத்து பழிக்காதப்போ ஐயா முக்கியமான குளரை வச்சு வேடிக்கை பார்த்துருக்கிற நல்லியா கொஞ்சமான அத்தனை பேத்துக்கு பசியாத்தி இந்த கோட்டையில அடியானுக்கு பிடிச்சதை செஞ்சிருக்கிறியா, பயப்பட வேண்டாம். எல்லாம் உண்டு பசியாரி இன்னைக்கு சந்தோஷமா நிக்கிறாங்கப்பா. அதே மாதிரி உன்ற பட்டியும் நீ சந்தோஷமா உன்ற காரியங்கள் அத்தனை நடக்குமப்பா. கூட வந்து நிக்கிற இந்த அம்மாவாசைக்குள்ள மாற்றத்தை கொடுத்து பேர் வாங்கிக்கோ. போதுமா? வரம்பா கல்யாண காரியம் என் பட்டியல தேங்கி நிக்குதுறான். தாயே அடியா ஒன்னா ஒட்டி போகல நடையா நடந்து நடவரம் கேட்டுட்டு நிக்கிற இல்லையா, இன்னைக்கு பெத்த கண்ணு கங்கன காரியம் தவிர்த்துட்டு நிக்குது. இதுக்கு இட கூட ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? அதெல்லாம் எந்த சிக்கலும் வராது, தகுதிமான இல்லை. அந்த சிக்கலை நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் பக்கமெல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி இதே பட்டியல் ஒன்று நிறுத்தி வேடிக்கை காமிச்சிருந்தப்பா. பயப்பட வேண்டாம். தப்பிக்கோ போகிறோம்போ அடியா தாயி. நான் எப்படி கத்தி மனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பருகி நீ குழப்பத்துல வந்து நிக்கிறாயா. உடம்பு தொந்தரவு ஒண்ணு, இல்லத்துல சிக்கல் ஒண்ணு, காரியம் எல்லாம் சேதாரமாய் நிக்குது. இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கிக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. பயப்பட பெத்த கண்ணுடைய ஏட்டுல பங்க போட்டுட்டு நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. என்னை மழை போல நம்பி கும்பிட்டு வந்துட்டு அப்படின்ட்டா ஒரு காரியத்தை பணி போல நிக்க தரனாயா. இது சத்தியம் சொன்னபடி காரியத்தை முடிச்சு தந்துடுறேன். ஒண்ணு கலக்க வேண்டாம். வரம்போ உன்னை அடியால் தனித்து தலதேசி தனிவாக்க சொல்லு. தாயே பட்டிக்குள்ள இருந்த அத்தனையும் எடுத்து வீசியாச்சாயா. நீ எல்லாரும் மங்கமலாம தொழிலுக்கும் கூட வந்து நிக்கிறனாயா. முதல் தொழில் இடத்த மாத்தாயா, புரிஞ்சுதா? தொழில் இடத்த மாத்து. ஒண்ணு பயப்படும், 2 இடத்த மனசுல ஊர்ஜிதப்படுத்தி நிக்கிறியாயா இல்லையா. பயப்பட வேண்டாம் தாயி. கோபி ஒண்ணு குன்னத்தூர் ஒண்ணு இல்லையா. குன்னத்தூர் வெய்யாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். கருப்ப கோட்டையில வந்து தொழில் நடத்தி கொடுத்துறேன். 1க்கு 2 முடிச்சு கொடுத்துறேன். கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் இட கூட போயிருமாயா, புரிஞ்சுதா? அத்தனை பாதுகாப்பு பண்ணி வந்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீ நினைச்சபடியில எந்த ஒருத்தரும் சேதாரம் எல்லாம் ஆகலையப்பா. துணிஞ்சு உண்டான காரியத்துக்கு முயற்சி பண்ணி கூடவே வந்து முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அப்படி போகிறோம். அடியா தாயி, நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற பத்தியா, தேவனுக்கு அக்னியா குமரி ஆறா பெரிய நிக்க பட்டியல வந்து நிக்கிறியா. பட்டி அத்தனை நிக்கி இருளு மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி நீ பட்டியல நீங்க முடங்கி கிடக்குதாயா. இது எல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயி. பயப்பட வேண்டாம். கட்டுல போட்டு வேடிக்கை பாக்குறாங்க. கட்டை தரிச்சு இன்னைக்கு கச்சேரி விட்டு வச்சிருக்குது. மீட்டு கொடுத்துறனாயா. அடியானுக்கு அதே மாதிரி தொழில் முறைக்கு கேட்டு வந்து நிக்குது, படிப்பு முறைக்கு கேட்டு வந்து நிக்குது. அவனுக்கு அதுதான் நான் உத்தரவு. என்ன தொழில் முறைக்கு இறங்கப்பா, தொழில் முறைக்கு இறங்கு. ஒண்ணு கலங்க வேண்டாம். அள்ளி படியா வந்து போடுற போட்டா தொழில் இறங்கி முடிச்சு கொடுத்தனாயா. மேற்கொண்டு என்ன வேணுமோ நானும் முடிச்சு கொடுத்தேன். நோவு நொடியோட என் பட்டியல வந்து நின்னுச்சப்பா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள பல சிக்கல்ல வந்து நின்னுச்சப்பா. இன்னைக்கு நோவு நொடிக்கு ஒரு தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். கலங்க வேண்டாம். இன்னைக்கு தங்கத்துக்கும் அதே மாதிரி சிக்கல்ல இருந்து மீட்டு கங்கண காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. ஒண்ணு தேய்ச்சி தெரிவாரு. பல குழப்பத்துல வந்து நிக்குதப்பா. சொத்து பிரச்சனைக்கு நிக்குது. இதெல்லாம் நான் இருக்கிற தகுதி மண்ணில் தை மாசத்துல உன்னொன்னு மனப்போ மலையாட்டம் உன்னை போட்டு ஏங்கிட்டு நிக்கிறியா. கூடி சீக்கிரம் அதுக்கும் விட கொடுக்குற தகுதி மண்ணில் மனையை முதல் விற்கிறதுக்கு உத்தரவு போட்டாச்சு. தேடி வருது முடிச்சு போடு. போதுமா? போவார்ப்போம்.
தொழில் முறை எத்தனை இன்னைக்கு சின்னாவனப்பட்டு நிக்குதாயா? இந்த கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் அவதூறா போயிருக்கு, காப்பாத்தி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு தொழில் கொஞ்சம் எடக்கூடா நிக்குது, இதை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த அள்ளி படிய வந்து உனக்கு அம்பாரம் போட்டு கொடுத்துருந்தாயா? அதே மாதிரி மனையிடம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டு குழப்பிட்டு நிக்கிறியாயா? அந்த மனையிடத்துல ஒரு துர்வாவியம் நடந்துட்டு இருக்குதாயா? சொன்னா உண்டு சொல்லு, கண்ணு தெரியுதா? அது ஆகாதாயா? ஐயோன்னு போனது இன்னைக்கு உள்ள பர்டிகுலர் 1.5 கட்டை மட்டும் அல்ல, அதுக்குள்ளாரையே சொல்லமாட்டம் போட்டுட்டு நிக்குது. அது கண்ணுக்கும் தெரியும். அது ஆகாது. மனையை மாத்து, புரியுதா? மனையை மாத்தி போடு. வடக்கு கிழக்கு போட வந்து இந்த தொழில் வச்சுக்கோ. போகிறம்போ தாயே உத்தரத்தை மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? அதே மாதிரி நோவு நொடிக்கு உத்தர கேட்டு நிக்கிறியாயா? அதே மாதிரி உனக்கும் அப்படித்தான் தாயே. அந்த மனையில ஆகாது, மனையை மாத்து. எல்லாரும் மங்கம் இல்லாம உத்தரையும் பிடிச்சு போடுற. நோவு நொடியிலிருந்து நீ கொடுத்தனாயா மருத்துவ ரீதியா பார்க்க சொல்லு. கூடவே வந்து நின்று நல்லபடியா முடிச்சு கொடுத்த போதுமா? அதே மாதிரி ஆதாயம் விரயமாய் நிக்குது. அந்த ஆதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா விண்ணப்படாது போ. தாயி வெத்த கண்ணுக்கு கல்யாண காரியம் நடக்கணும், தவுந்துகிட்டே போகுது. தொழில் முனை எத்தனை இன்னைக்கு சின்னாபின்னப்பட்டு நிக்குது. அடியானுக்கு ஒரு சால் ஏறினா ஒரு மூலம் ஜெரிக்கி நிக்குது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா? இதுக்கெல்லாம் விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறாயி. ஒண்ணு கலங்கவனா அந்த கருப்பன் இல்லை அப்படின்னா நீ பட்டி அத்தனை நீங்க சேதாரமா இருக்குமாயா? இவ்வளவு தூரம் நடத்தின கருப்பை இந்த காரியத்தை நடத்தி கொடுத்தாய். முதல் தொழிலுக்கு உத்தரவு போடுற, தொழில் அள்ளி படியானது போடுற. அதே மாதிரி சொந்தத்திலேயே வரனுக்கு முடிச்சு போறோம் போகிறோம். தீராத குறையோட வந்து என்ற தங்கம் வந்து நிக்கிறாயா? நான் எப்படி இந்த கத்தி மணமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி 6ஆம் படிக்க பட்டியல் வந்து நிக்குதப்பா. ஒன்னாளுக்கு நோவு நொடி, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, புரியுதா? நான் எப்படி இந்த கத்தி மணமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி 6ஆம் படிக்க வந்து நிக்கிறியாயா? ஒன்னாளுக்கு நோவு நொடி. மருத்துவ ரீதியாவும் பார்த்தாச்சு, தேவாதி ரீதியாவும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல, நல்லது பண்ணி குடும்பம் கேட்டு ஒன்னாளுக்கு கருக்கு இருக்குன்னு பயமாயா? கெட்ட கெட்ட சொப்பனம் வந்து நிக்கி. இல்லத்துக்குள்ள கருப்பு கருப்பா வந்து தலைமையிட்டு நிக்கி. கூடவே வந்து பட்டுக்குமாயா? புரிஞ்சுதா? அடியா இது பொன்னா மேல குறையல்ல. பொன்னாளுக்கு நோவும் அல்ல நொடியும் அல்ல. இது அண்டுதாயா? அண்டு இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. படிப்படியா முடங்கி இந்த 6 மாச காலத்துல பொன்னால வாழ்வா சாவான்னு சொல்லி இன்னைக்கு விண்ணப்படுத்தி வேடிக்கை பார்க்குதாயா? கருப்பனை என்னை நம்பி நின்னுட்டு அப்படின்னா காப்பாத்தி போடுவேன். இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றேன். ஏன்னா தானா நெக்ஸ்ட் அப்படின்னா ஐயோங்கிற சத்தம் வந்து கேட்டுருமப்பா. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நல்லது பண்ணி இதே பட்டியல பொன்னால தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு குடும்பத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து பேர் வாங்கி கொடுத்தனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். தாய் அப்புறமா நான் இருக்கிற தகுதிமான என்னென்னமோ மனசில் நினைச்சிட்டு நிக்கிறியாயா? உண்டாலியா உங்க தங்கத்தை தங்கமா காப்பாத்தி உங்க கையில ஒப்படைக்க. இது சத்தியவா. பொன்னால தினம் கொஞ்சம் முகம் பூச்சி தண்ணி வாங்க சொல்லப்பா, பேர் வாங்கி கொடுத்தாரு போதாய்வா. சிக்கலெல்லாம் நீக்கணும், ஒன்னாளுக்கு எந்த குறை இல்லாம நல்லபடியா படிக்கணும். இப்படின்னு பல குழப்பத்தை போட்டுட்டு வந்து நிக்கிறியாயா? பழனி இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லளவும் வந்துடலாம். இந்த கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி தரனாயா? அந்த பூமி விற்கிறதுக்கெல்லாம் ஒரு தடக்கட்டு இருக்குதாயா? அந்த தடையை நீக்கி போடலாம். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கட்டை உடைக்கிறனாயா? பூமியை விற்பனை பண்ணி போடலாம். சிக்கல் முடிச்சுக்குவியா? அதே மாதிரி பொன்னால பத்தி கவலைப்பட்டு நிற்க வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பை நல்லபடியா படிக்க வச்சு நீ நினைக்கிறபடியே பதவியும் வாங்கி போடலாமாயா? இந்தாதாயி ஓ சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிற, வெளியே சொல்ல மாட்டான். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். என்ற உடையே வந்துட்டுமா? வந்துடுறோம். இதே மாதிரி அடியானுக்கும் அப்படித்தானப்பா. ஒரு மனை ஒன்று விற்கணும், பூமி ஒன்று விற்கணும், இல்லத்துக்கு
இல்லத்துக்குள்ள காரியம் அடியானுக்குமே தொழில் முறையிலும் சரி மற்றதுலையும் சரி காரியம் நடக்க மாட்டேங்குதப்பா. இதெல்லாம் நல்லபடியா இந்த 3 கோரிக்கை போட்டுட்டு நிக்குது இல்லையா? 3 கோரிக்கை முத்தா முடிச்சு கொடுத்தேன்னப்பா. முதல் பூமி பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன். அது மூலம் இருக்கிற சிக்கல் எல்லாம் நீக்கி போடலாமாயா? அடியானுக்கு தொழில் முறையும் அப்படித்தான் நீ சில மாற்றத்தை கொடுப்பனப்பா. புரிஞ்சுதா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. கூடவே வந்து நின்று கொண்டாடி இதே பட்டியல நீங்க கோபுர கலசம் பண்ற மாதிரி முன்ன வச்சு கொடுத்தாங்கப்பா. இந்த அப்படி இந்த அடியாவா உன்னை தேய்ச்சி தண்ணி வாத்துட்டு உன்னை பத்திரமா வச்சுக்கோ. போகிறோம் தாயே ஒட்டி மகள என்ன இளங்கண்ணுக்கு உத்தியோகம் வேணுமா? நல்லபடியா அமைச்சு கொடுக்கணுமா? அதே மாதிரி இந்த குடும்பத்துல சில சிக்கல் இருக்குதாயா? அந்த சிக்கலை மீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா? தாயே தை முடியறதுக்குள்ள ஒரு தடம் போட்டு என்ற திருநாளுக்குள்ள தங்கத்துக்கு அரண்மனை அமைச்சு கொடுத்தனாயா தொழில் ரீதியா. புரிஞ்சுதா? நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். அது போக சில குழப்பம் எல்லாம் இருக்குது பத்தியா? அந்த குழப்பத்தையா நீ இதே மாதிரி என்னை வந்து கையெழுதிட்டு போ. நடைக்கு நட படிப்படி விட்டு உனக்கு தங்கத்தாயம் போட்டு இதே பட்டியல கைப்பற்றி கொடுத்தாரு. போதுமா? அதே மாதிரி ஒரு வீட்டுல செய்வன கட்டப்பா ஒன்னால நடையோட்ட முடியாம வண்டிக்கட்டுல போட்டு எலுமிச்சம்பழம் மற்ற பொருள் எல்லாம் கடந்து வச்சோம். ஐயே இந்த பாத்து கற்பனையில கிடையில படுக்க வச்சிருப்பாங்க ஐயா. நான் இருக்கிற தகுதிமான இல்ல கட்டை உடைச்சு காப்பாத்தாலும் மறுபடியும் கொண்டு போட்டு நீ தொந்தரவு பண்றாங்களா? தாயே அவன் மண்டையோட்டையே கொண்டு வச்சாலும் இந்த கருப்பு நான் இருக்கிற தகுதிமான இல்ல. புரிஞ்சுதா தாயே? பாடம் கப்பிக்கிறவனுக்கு கப்பிச்சுடுவேன்னு சொல்லி இருக்கிறாயா? கூடிய சீக்கிரம் கப்பிச்சுடுவேன். அதே மாதிரி இந்த நோவு முன்னாடி என்ற பட்டி விட்டு அக்கட்டால போகும்போது பேர் வாங்கி கொடுத்துறனாயா? கலங்க வேண்டாம். அது எந்த விதத்திலையும் குறப்படாது விண்ணப்படாது. புரிஞ்சுதா தாயே? தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிறப்போ பட்டி கொண்டாடி வந்துட்டு இருக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. நான் இருக்கிறதுக்கு பட்டிக்குள்ள அடையாளம். புரிஞ்சுதா? இன்னைக்கு வெடிக்கு வெடியாத நேரம் இல்லத்துக்குள்ள சலங்க சத்து கேட்கும்ப்பா. வந்து விளையாண்டுட்டு வர்றேன். இந்த பிடிச்சுக்கோ தேய்ச்சி தண்ணி பாரு. உன்னை அறுத்து ரசம் போட்டு குடி. உன்னை 4வது சாப்பிட்டு வச்சு விஷயம் ஒன்னு இல்லத்துல வச்சு போகிறப்போ கல்யாண காரியா தவுந்துட்டு நிக்குது. நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? போகாத பக்கம் இல்ல போகாத தெய்வம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் அடியானுக்கு காரியம் கை விட்டு நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிறேன். எல்லாரும் பங்கலாமா அதெல்லாம் அவன் அதை சொல்றேன் இவத்தை சொல்றதெல்லாம் பயந்து நிக்க வேண்டாமாயா? கலங்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு விட்டு காமிக்கிறனாயா? முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்த அப்படி போகிறம்போ குழந்தை பாக்கியம் இல்லாம வந்து என் பட்டியல குழந்தை பாக்கியம் வந்து கை ஏந்துனோடனே இன்னைக்கு பவுர் நிறைய கனி அரைச்சு கொடுத்துருந்தா வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். வரச்சொல் பண்ணானே ஒன்னா தாயி ஒட்டி மகள நீ எத்தனை தேவாதிகிட்ட போயிருப்ப, எத்தனை மருத்துவத்தை பார்த்திருப்ப, எத்தனை பக்கம் போய் இன்னைக்கு கருவடையாம கற்கலஞ்சு இன்னைக்கு பட்டியல உருக்குழஞ்சு நினைச்சாயா? இது கட்டில போட்டு நிக்குது கருவை தின்னு வேடிக்கை பார்க்குதுன்னு சொன்னாயா? என்னை முழு மனசோட நம்பி நின்று உனக்கு பவுனரே கனி அடிச்சு தர்றேன்னு சொல்லிட்டேன். சோதனை போட்டாச்சு, வாரிசு அடிச்சாச்சாயா? உன்னோட சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. கலங்க வேண்டாமாயா? நான் இருக்கிற தகுதி மணல் தாய் தப்புன்ற குறையை நீக்கிட்டுனாயா தங்க வைக்கிற மாட்டை எடுத்து கையில தரப்போம். புரிஞ்சுதா? நான் இருக்க பயப்பட வேண்டாம். சந்தோஷமா? அப்படி போ வரும்போது தொழிலுக்கு வரும்போது அதே மாதிரி இன்னொன்னு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டுட்டு நிக்குதுரா வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் 7 ஆண்டு காலமா எத்தனை ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் இல்லையா? ரெட்டை போல 14 ஆண்டு காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம இன்னைக்கு மருத்துவ ரீதியா பார்த்தாச்சு, மத்த ரீதியா பார்த்தாச்சு, தேவாதி கும்பிட்டாச்சு, கனி அடக்க முடியல, வம்சாவளி இல்ல அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி முன்னாடி பார்த்தியா ஒரே உனக்காகத்தான் இந்த ஏட்ட கூப்பிட்டேன். புரிஞ்சுதா? முழு மனுஷோட நம்பி நின்றுட்டு அப்படின்னா கருமலனுக்கு கருவு கொடுக்கறவன் இந்த கருப்பை. புரிஞ்சுட்டியா? பயப்பட வேண்டாமாயா? நானே வந்து உனக்கு முதல் பாக்கியமா பிறப்பினப்பா உனக்கு கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு உனக்கு உத்தரவு கொடுக்கறதாயி இது சத்திய வாக்கு. நான் இருக்கிறேன். இது இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது இது மென்னுதுன்னு முடிக்கிறோம். அடியா இதை ராத்திரி படுக்கும்போது இது மென்னுதுன்னு முடிக்கிறோம். இந்த இதை முடிச்சு தின்னு போடு, இதை நீ முடிச்சு தின்னு போடு. இதை பத்திரமா சேமிச்சு வச்சுட்டாயி தேனா ராத்திரி படுக்கிற போது நல்ல நாளும் சரி மற்ற நாளும் சரி கொஞ்சம் கொஞ்சமா நீ தான். புரிஞ்சுதா? அப்படியே புடிச்சிட்டு அப்படின்னு இதையே கருவடைச்சு கொடுத்துருவேன். புரிஞ்சுதா தாயி? நான் இருக்கிறப்போ இந்த அடியா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. போ வரம்போ இவன் சத்தியவா
போ வரம்போ. கல்யாண காரியம் ஒண்ணு தவிர்த்து நிக்குதுடா, அது கல்யாண காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. வர சொல்லு அடியான, வர சொல்லு. அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதப்பா. இன்னைக்கு தலைக்கு மேல சொமையும் சேர்ந்து போச்சு. சொமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம நீ பட்டி அத்தனைக்கு தத்தளிச்சு இது எந்த தரத்துல போறதுன்னு தெரியாது முடிச்சிட்டு நிக்கிறியா? இல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட, ஏமாந்தா பொழைச்சிட்டியே. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி இன்னைக்கு கையுட்டு நிக்குது, விண்ணப்பட்டு நிக்குது, மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அதே கைப்பத்தி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? மீட்டர்லாம் நான் இருக்கேன்ல, அதெல்லாம் அது சொல்றா இது சொல்றா அப்படி அதெல்லாம் நீ என் பொறுப்புல கொடு. புரிஞ்சுதா? வாடம் கப்பிக்க தப்பிச்செல்லாம் கைப்பத்தி கொடுத்து அல்லையால பொத்து அளவு சூடு போட்டுருந்தாயா. இது சத்திய வாக்கு. நான் இருக்கிற தாய் தாக்கணுமா நம்பிக்கையோட போ. புரிஞ்சுதா? கூட பிறந்த கண்ணுக்கு கந்தன காரியம் ஆகணும்னு கேட்டுட்டு நிக்குதாயா? கூட பிறந்த கண்ணுக்கு ஒரு வரணும்னு அமைச்சிருக்கேன்னப்பா. அந்த வரணைய அந்த ஜாதகம் சிக்கல் இந்த ஜாதகம் சிக்கல் அப்படின்லாம் ஒன்றும் பயந்துட்டு நிக்க வேண்டாமப்பா. நான் உத்தரவு கொடுக்குறேன், நல்லபடியா நடத்து, எந்த விதத்திலும் விண்ணப்பராது. அதே மாதிரி வெத்த கண்ணுக்கு இன்னைக்கு முடை கிடக்குது, இதுக்கெல்லாம் விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? போன ஏட்டுல இருந்தே முழு பக்கமா கூட வந்து நின்னாச்சு. கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டாச்சு. போய் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி மூல நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எல்லாம் பயந்துட்டு நிக்க வேண்டாமப்பா. வாரம் அமைச்சாச்சு, முடிச்சு போறோம். ஐயா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிற இல்லையா தாயி? போட்டி மகளா போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு பேர் விளங்க மாட்டேங்குது. வம்சாவளி புத்தரை போட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? அடியா ஆனா ஒட்டி மக இந்த மேல எந்த விதத்துல குறையல இல்லையாப்பா. என் அடியான்னு சொன்ன மாதிரி கருவத்தின்னு வேடிக்கை பார்த்துருந்தாங்க. புரிஞ்சுதா? தங்கும் போயிரு தங்கும் போயிரு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாம். நீயும் எங்கெங்கயோ போய் கையேந்தி பார்த்துட்டு இந்த கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தாய் தாக்குமா தாயி ஒட்டி மக நீ அப்படியே புடிச்சிட்ட அப்படின்ட்டுனா இந்த பாலத்துக்கு இருப்ப கூடவே வந்து உனக்கு முதல் வாரிசு ஆண் வாரிசு கொடுக்கறனாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? எல்லாரும் ஏனம் பேசுறாங்கன்னு சொல்லி பயந்துட்டு நிக்க வேண்டாமாயா. அது அத்தனை பேர் தலை தந்துற மாதிரி இந்த கருப்பை கூட வந்து நிக்கிறதாயி. ஒட்டி மக வர்ற வாரம் இல்லம் வந்து சேருப்பா. சேரி வந்து அங்க தண்ணி இருக்கிறது எடுத்து பாதை போட்டு அமுத்தி ஒட்டி மகளை அதோட நிறுத்தி காமிக்கிறதாயி. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? கொஞ்சம் நம்பாம வந்தியா? நம்புறியா? நீ நம்புறியாயா? அடியா கொஞ்சம் நம்பாம கொஞ்சம் இருமனசா வந்த நான் போறோம்னு சோதனை. புரியுதா? அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. இப்போ நம்புறியா? நடத்திடுவா? நடத்திடுவோம். நான் இருக்கிறப்போ எடுத்து தருங்க கொண்டாது. இந்த அடியா இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது மென்னு நின்று முழுங்கணும். தாய் இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இது நீ மென்னு முடிக்கிறது தாயி. மற்றதை நான் பார்த்துட்டு போ. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சுன்னு அடியான காரியத்தை கைக்குட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? இல்லையா? நீ எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்து பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சப்பா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார நல்ல காரியமும் இல்ல, தொழில் முறையும் இன்னைக்கு சின்ன போட்டுட்டு நிக்குது. இதுக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு நீ கேட்டுட்டு நிக்கிறாயா? குத்து போட்டலாம் தடை காமிக்கிறது முடிச்சு கொடுத்தா அது போக மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை போட்டு நிக்கிறியா? அந்த குழப்பத்துக்கு கூடி சீக்கிரம் கடை கொடுத்துட்டு காமிச்சு முறையா முடிச்சு இதே பட்டி நிறுத்தி அழகு பார்த்து போறேன்னாயா. இது சத்தியமா முடிச்சுக்கோ. சொன்னது நெசுமா? போ வரம்போ. ஐயா அங்க கருப்ப நான் இருக்கிற தகுதிமா நில்லு. கண்டதையும் போட்டு உழப்பிட்டு நிக்கிறியே இல்லையா? கண்டதையும் போட்டு உழப்பி இன்னைக்கெல்லாம் எடை போட்டு பாக்குறாங்க. எடை போட்டதுக்கு நீ எடை போட்டு அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா இல்லையா? எத்தனை கேவலப்படுத்தி பாக்குறாங்க பாரு, சவால் போடுறாங்க இல்லையா? இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு அலங்கோலம் நிக்குதாயா. வருமானமும் ஜீரோ இல்ல, 10 பணம் இன்னைக்கு கைவிட்டு போய் நிக்குதப்பா. இது போக இல்லையா இல்லத்துக்குள்ள அத்தனை காரியத்துக்கு முடை போட்டு நிக்குது. அதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா இல்லையா? தலை தப்புமா தப்பாதுன்னு நினைச்சிட்டு இருக்குது. இந்த கருப்பை நான் இருக்கிற தாய் தப்புமா ஓட்டிவாங்க அள்ளி பொடிகள் உனக்கு அம்பாரம் போட்டு கொடுத்து மீட்டு தர வேண்டியது எம்பது பாப்பா. வர்ற வாரம் ஒரு தடம் போடுறேன், அந்த தரத்துல போ.
கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? போகிறோம். அடியா தாயி உள்ள அழுது வெடி சிரிச்சு நிக்கிறேன். சாணேர்னா முளைச்சு இருக்குதப்பா. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லானு போனா பொல்லானு வந்து வட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி சும சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்றது தெரியாம இன்னைக்கு கைவிட்டு போய் நிக்குது. இதை மீட்டு கைப்பற்றி கொடுத்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு கொடுங்க கேட்டு நிக்கிறாயா. ஏமாந்து குழப்பிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்குது. ஒண்ணு பயப்பட வேணா மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்க புரிஞ்சுதா? அதெல்லாம் மீன போடாம கொண்டு சேர்த்துனாயா. இது சத்திய வாக்கு. வர்ற வாரம் கட்டை உடைக்கிறப்பா கட்டை உடைக்க முடிச்சு கொடுத்துறேன். இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. இந்த முடிச்சு கொடுத்தனாயா போ. தாயே போட்டி மகள இந்த காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமா போச்சு. இல்லையா தாயே? இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிருந்த கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு சவால் போட்டு பாக்குது. அந்த சவாலை மீட்டு கொடுத்து என்ற ரங்கத்துக்கு ஒரு வலிகாமின்னு வந்து கேட்டு நிக்கிறியா. மரபெல்லாம் புரியலையா தாயி? இப்படிமா ஏமாந்த போல பொழைக்கிறது பயப்பட வேண்டாமாயா. என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருக்க உனக்கு நல்லது தரனாயா. புரிஞ்சுதா? அது போக இல்லத்துக்குள்ளார சில விஷயம் வருமானம் பத்த மாட்டேங்குது. வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய. கைக்கே அடங்காத போயிட்டு நிக்கிறாயா. என்ற ரங்க 4 பக்கம் அக்னி பத்த வச்சு நடுவால நின்று வேடிக்கை பார்க்குது. இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். அதுவாக வருமானமும் எங்கேயோ போகுது இல்லையா. இத்தனை இருக்குதாயா? நான் இருக்கிற தாயி வர்ற வாரமே கட்டை உடைக்கிறேன். கூட வந்து நிக்கிறேன். அப்படி எங்கெங்கயோ போனோம். உலகமே சுத்தினோம். அங்க செஞ்சுதார இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னு இத்தனை சாமி கும்பிட்டா எங்கேயும் போய் காரியம் நடக்கல. இங்க நானும் வரமாட்டேங்கிறேன். ஒன்னா விடமாட்டேங்கிற. அவ கட்டுப்பாட்டுல நாம வந்தா இங்கேயாவது நடக்குமானாக்க இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இப்ப நம்புறையான்னு நம்புதாயே. தாய்க்கு 20 தலைக்கட்டா பூமிக்கு சிறகடந்து இருந்துச்சு கருப்பு நாயா. புரிஞ்சுதா? என்னை அண்டி வந்து நின்றுட்டுனா அண்டிப்படி வந்துருவேன். அண்டி வந்து நிக்கல அப்படின்னா தள்ளி போயிருவேன் நாயா. இந்த அப்படி பத்திரமா இதை வச்சுக்கோ. போ வரப்போ அடியா அரமனை கட்டியாச்சு. அலங்காரம் பண்ணி இருக்கிறேன். ஆனா கல்யாண காரியம் மட்டும் தவிர்த்துட்டே வருது. இதுக்கு விட கொடு அப்படின்னு கேட்டுட்டு நிற்குது. நீ ஒன்னு நினைக்கிற, நீ ஒன்னு நினைக்கிற, நான் ஒன்னு நினைக்கிறேன். இதுல எந்த கணக்குக்கு வரதுன்னா அப்படித்தானே சொல்லணே. இதனால வரைக்கும் இது உங்க தப்பா எந்தப்பா மரபெல்லாம் சொல்லிட்டேன். எவ்வொருவனோட இல்ல அப்படின்னா உனக்கு இத்தனை பண்ணிட்டவன் ஜோடி கலசமா நிறுத்தி இருக்க மாட்டேன்னா கனா கட்டுட்டு இருந்தா எப்படி தாயி? எது வரணும் எது சேரணும் எந்த இடம்ங்கிறது எனக்கு தான் தெரியும். அதை விட்டு போட்டு கண்டதை போட்டு குழப்பிட்டு நிக்கிறேன். தொழில் ரீதியா நீ கொஞ்சம் தடுகளா நிக்குது. அது போக வேற ஒரு சிக்கலை போட்டு நிக்கிறேன். வெளியே சொல்ல வேண்டாம். அதுல வந்து எந்த விதத்துல சிக்கல் எல்லாம் கற்பு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நீங்க தாயும் தாக்குறமா நான் இருக்கிறேன். என்னைத்தான் உண்டாப்படியே பிடிச்சிட்டு நிக்கிறியா. அப்படி இருக்கிற போது உனக்கு என்ன வந்து சேர்ந்துரு. அதுல எந்த தடுப்பு வராதாயா. அதை நல்லபடியா சாதிச்சு கொடுத்துறேன். இது சத்தியவாக்கு. வர 8ஆம் நாள் வந்து பதில் சொல்லு. போதுமா? வண்டிக்கெல்லாம் கட்டிக்கா. போ வரப்போ